ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு என்டையர் CRUD ஆப்ரேஷனை சர்வரில் Node.js சர்வரில் எப்படி பண்ணுறது யூஸிங் Node.js, Express.js, MongoDB. ஓகேவா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட். ஓகேவா, ஒரு இகாமர்ஸில் ஒரு ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் எடுத்துக்கோங்களேன். ஒரு மொபைல்னால் ஒரு மொபைலோட கார்ட்ஸில் அமேசான் பேஜுக்குள்ளே போனால் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்? ஒரு மொபைலுக்கு இமேஜ் இருக்கும், நேம் இருக்கும், தென் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், ஆஃபர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, தென் அதை எப்படி கெட் பண்ணி கார்ட்ஸில் காட்டுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி டெலிட் பண்ணுறது. இட்ஸ் லிட்டரலி அட்மின் பேனல் ஒர்க். ஓகேவா, இன் பேக்எண்ட் ஃபுல்லாகவே பேக்எண்ட் தான் பார்க்க போகிறது. ஓகேவா, இதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் என்ன அப்படின்னும் போது போஸ்ட்மேன் கம்பல்சரி. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் கம்பல்சரி போஸ்ட்மேன் தேவை. ஆல்ரெடி கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட்னா என்ன, MongoDB இன்டெகிரேஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, MongoDB கனெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ கெட்டு போஸ்ட் அண்ட் புட்டு டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் கம்பைண்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ஒரு எம்டி ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் கால்டு CRUD. ஓகே, CRUD. CRUD mean create, read, update, delete. Okay, right click the folder, open with VS Code. Once open ஆயிடுச்சுன்னா create a file called server.js. server.js once create பண்ணிட்டீங்கன்னா open terminal, then command. ஓகேவா, எப்பயும் போல npm init. ஓகே, ஐம் ஸ்கிப்பிங். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோஸில். தென் package.json கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா. வாட் ஆர் த பேக்கேஜஸ் வி நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் npm இன்ஸ்டால். ஓகேவா, நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் கண்ட்ரோல் ப்ளஸ், உங்களுக்கு தெரியுது இல்லையா, npm இன்ஸ்டால் express எக்ஸ்பிரஸ். எதுக்காகனா நம்ம சர்வரை ரன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, தென் MONGOOS மாங்கோஸ். எதுக்காகனா MongoDB நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது நோட்மான் எதுக்காகனா நம்ம சர்வரை நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண சொல்ல அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நோட்மான். ஓகே, அடுத்தது பாடி PARSER பாடி பார்சர் எதுக்காகணும் போது நம்ம பாடியில் வரக்கூடிய டேட்டா எப்படி இருக்குன்னா நமக்கு ஜேசனாக இருக்கும் இல்லையா. அந்த ஜேசன் டேட்டாவை ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, பாடியில் வர டேட்டாவை பார்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மிடில் வேரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பேக்கேஜஸ். ஓகேவா, ஜஸ்ட் ஹிட்டிங் என்டர். ஒன்ஸ் இந்த 4 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா டிபெண்டன்சி அப்படின்ற இதில் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். தென் package.lockக்கும் நமக்கு வந்துடும். ஓகேவா, தென் we need to start the server. சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வரை நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஒரு சர்வரை ஒரு போர்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ்பிரஸ் சர்வர் தேவை. ஓகேவா, அதுக்கு நம்ம இங்கே ரெக்வயர் கொடுத்துக்கிறோம். கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் எக்ஸ்பிரஸ். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அடுத்தது நமக்கு தேவையானது ஆப். கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். ஓகேவா, இப்போ இந்த ஆப் மூலயமா நம்ம ஒரு போர்ட்டில் ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அதை ரன் பண்ணிக்கலாம் சர்வரை. அவ்வளோதான், சிம்பிள். எப்படி ஆப்பை லிசன் பண்ணுறது, ஆப் டாட் கெட். யாராச்சும் வந்தாங்கன்னா ஹலோ வேர்ல்டு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் 5000 நம்மது. ஸோ என்ன போர்ட்னு நம்ம சொல்லிடணும் அடுத்தது. அதனால் ஆப் ஓகே ஆப் டாட் லிசன். ஓகேவா, டேப் 9a யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டாலும் போதும், அது எடுத்து கொடுக்கும். ஓகேவா, வேகமாக நம்ம கோட் பண்ண முடியும். ஆப் டாட் லிசன். ஸோ போர்ட் நம்பர் 3000 லிசன் பண்ணிட்டுருக்கு. யாராச்சும் போர்ட்டில் வந்தால் இந்த இடத்துக்கிட்ட லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்தால் இப்போ ரன் பண்ணல நம்ம, அதனால் ஒர்க் ஆகாது. npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டா சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் த போர்ட். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு ஹலோ வேர்ல்டு கிடைக்கும். ஓகேவா, ஒரு சர்வர் கிரியேஷன் இவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, இதுக்கப்புறம் இதில் MongoDB இன்டெகிரேஷன். ஓகேவா, ஒரு MongoDB இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கோட் இருக்குது இல்லையா. அது எப்படி பண்ணுறதும் நம்ம சொல்லியிருக்கோம், தனியாக வீடியோ இருக்குது. டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன். ஓகேவா, இதில் வந்து MongoDB இன்டெகிரேஷனுக்கு இங்கே இருக்குது இல்லையா.
ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பண்ணதுலேருந்து நான் கோட் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன் கோட் இட்ஸ் ரியலி சிம்பிள். ஓகே, இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் மாங்கோ யூஆர்எல். ஆப்வியஸாக நம்ம லோக்கல் யூஆர்எல் தான் யூஸ் பண்ண போகிறது எப்பயுமே. இட்ஸ் நோ நீட் இன்டர்நெட் இஃப் யூ யூஸ் அ லோக்கல் யூஆர்எல். ஓகே, அவ்வளோதான். டேட்டாபேஸ்க்கு இன்டகிரேட் கோட் முடிஞ்சிருச்சு. டேட்டாபேஸை இன்டகிரேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதாவது எரர் வந்தால் கீழே ஷோ ஆகும். ஓகே, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக உங்களுக்கு கோட் மட்டும் தெரியுது இல்லையா? ஒரு எக்ஸஸை க்ரியேட் பண்ணோம், ஒரு மாங்கோ டிபி இன்டகிரேட் பண்ணோம். எப்பயுமே காமனாக இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறது. தென் இதை நீங்கள் சர்வர் ஆன் பண்ண சொல்ல சர்வர் இஸ் ரன்னிங் அந்த போர்ட்டுன்னு இருக்கும். அந்த போர்ட்டுக்கு நீங்கள் பார்க்க சொல்ல கண்டிப்பாக அந்த கெட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே. ஓகேவா? ஒன்ஸ் இதை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஸ்கீமா க்ரியேஷன். இந்த ஸ்கீமா க்ரியேட் பண்ணும்போது மட்டும் சர்வர் ஆஃப் பண்ணிவிடுங்க. எதுக்காகனா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்கீமாவில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ ப்ராடக்ட்க்கோ இல்லை மொபைல் அப்படின்னா எம் அப்படின்னு டைப் பண்ணால் எம்ன்ற ஸ்கீமா க்ரியேட் ஆகிடும். அடுத்தது ஓனா ஓவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி மாங்கோ டிபி இன்டகிரேஷனில் நமக்கு ஒரு சில ஃபோல்டர்ஸ் இருக்குது, நம்ம அதை காமிச்சிருந்தோம். இப்போ நம்ம பண்ணுறது க்ரட்ன்றதால இந்த இடத்துக்கு CRUD க்ரட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டிபி நேம், ஏன்னா புதுசாக ஒரு டிபி க்ரியேட் பண்ண போகிறோம். மாங்கோ டிபி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாங்கோ டிபி காம்பஸ். இந்த காம்பஸ் வேணும், இந்த காம்பஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸஸில். ஜஸ்ட் லோக்கலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரட்னு உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து க்ரட் ஆப்ரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதில் வந்து ஏற்கனவே இருக்குது. ட்ராப் கலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ க்ரட்ன்ற ஒரு டேட்டா இருக்கும். ஓகேவா? தென் இப்போ ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்கீமான்றது எதுக்காக அப்படின்னும் போது, ஸோ ஒரு யூசராக இருக்கலாம், லாகின் பண்ணும்போது யூசர் டீட்டெயிலை சேவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண, க்ரியேட் பண்ண, டெலிட் பண்ண. ஓகேவா? க்ரெட் பண்ண. இல்லையா ஒரு பேமெண்ட்டாக இருக்கலாம், பேமெண்ட் பண்ணால் ஸோ வந்து 30 நாள் வரைக்கும் உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் ஆகணும், 30 நாள் வரைக்கும் உங்களோட சர்வர் ஆக்டிவேட்டில் இருக்கணும், இந்த சர்வரில் வந்து அந்த டைம் வரைக்கும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட்டில் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ராடக்ட் ஸ்கீமா அப்படின்றதால we need to create a schema. தென் ஸ்கீமாவுக்கு நீங்கள் வைக்கிற பேர் தான் இல்லையா? ஆஃப்டர் திஸ் MongoDB இந்த இடத்துக்கிட்ட ஸ்கீமா கோட். ஓகே, SCHEMA ஸ்கீமா. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட், நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துக்கு நான் கான்ஸ்ட் தான் டைப் பண்ணேன். யூசர் ஸ்கீமான்ட்டு என்ன பண்ணுது, நேம், இமெயில், பாஸ்வேர்டுன்னு அதுவே எடுத்து கொடுக்குது டேப் 9. பட் நமக்கு தேவை PRODUCT ப்ராடக்ட் SCHEMA ப்ராடக்ட் ஸ்கீமா ஈக்குவல் டு மாங்கோஸ் டாட். ஓகேவா? டாட்க்கு அப்புறம் ஸ்கீமா அப்படின்ற வேர்டை டைப் பண்ணுங்கள். SCHEMA ஸ்கீமா. ஓகேவா? தென் இதுக்குள்ளே ஸ்கீமாக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா என்னது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ப்ராடக்ட் ஐடியா, ஓகேவா, ப்ராடக்ட் நேமா, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனா, ப்ராடக்ட் ப்ரைஸா, இல்லை ப்ராடக்டோட ஆஃபர் ப்ரைஸா, ஓகேவா, இல்லை ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சேலா, ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் இருக்கணும். ஓகேவா? தென் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட், தென் ஆப்ஜெக்ட்குள்ளே நேமு, ப்ரைஸு, குவான்டிட்டின்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராடக்டான நேம், ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். இட்ஸ் அ மொபைல், இல்லை ஸோ Vivo Y20, ஓகேவா, OnePlus 7, ஓகேவா, iPhone 7, iPhone 7 Pro, 14 Max Pro, ஓகேவா. தென் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ், ஓகேவா. தென் குவான்டிட்டி, நம்பர், எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ 5 பீஸ் வந்து 5 பீஸ் இருக்குது, இல்லை 20 பீஸ் ஸ்டாக் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் ஸ்கீமாலாம் இருக்கும். நிறைய ஸ்கீமா, எத்தனை ஸ்கீமா வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை மாடல் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு யூசர் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் மாடல், ஒரு ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலிட் பண்ணுறதுக்கோ, க்ரெட் பண்ணுறதுக்கோ, இல்லை என்னது ப்ராடக்ட் மாடல், பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ ப்ராடக்ட் ஸ்கீமா க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்கீமாக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது மாடல். ஓகேவா? மாடல், MODAL மாடல். ஓகேவா? டேப் 9 AI தான், சிம்பிள் AI. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னா வேகமாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? ஒரு கோடை, அதுக்கு நீங்கள் பேசிக் சின்டாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு மாங்கோஸ் டாட் மாடல்னு ஒரு மெத்தட் இருக்குது.
இந்த இடத்துக்கிட்ட மாங்கோஸ் டாட் ஸ்கீமான்ற மெத்தட் மூலமா நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணோம். ஸோ குயிக்காக ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட மாங்கோஸ் டாட் மாடல் மூலமா ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்ன்றது என்னது இங்கே க்ரட்னு ஒன்று வரும் ஓகேவா. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் க்ரட்னு வரும். அதில் ப்ராடக்ட்னு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஓகேவா. இருக்கான்னு பார்ப்போமா? சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நம்ம டிபி வந்து க்ரட்னு இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல ப்ராடக்ட்னு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் தி சர்வர். ஓகே, it's saying something. Mongo your reference Mongoose is not defined. So Mongoose is not defined னா நீங்க என்ன பண்ணல, இந்த இடத்துக்கிட்ட Mongoose இம்போர்ட் பண்ணல. const Mongoose is require Mongoose. அதுக்கப்புறம் பாடி பாசரும் சரி, பாடியிலேருந்து ஒரு டேட்டா வாங்குறீங்க போகிறீங்க அப்படின்னா, போஸ்ட் பண்ணுறீங்க டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பாடி பாசர் தேவை. இல்லைனா நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணணும், ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த பாடி பாசர்ன்றது ஸோ மிடில் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் ஆகிட்டு பாடியில் எந்த டேட்டா வந்தாலும் ஸோ அங்கே இருக்க ஜேசன் எனக்கு என்ன பண்ணிவிடு, ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுன்னு சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் போட்டுக்கணும் கான்ஸ்ட், நீங்கள் கொடுக்குற நேம் தான் இந்த இடத்துக்கிட்ட BODY பாடி PARSER பாடி பாசருக்கு ரெக்வயர் பாடி பாசர். தென் ஆப்புக்கு அடுத்தது கண்டிப்பாக ஆப்புக்கு அடுத்தது தான் நீங்கள் ஆப்பை கால் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தான் நம்ம உங்களோட சர்வரோட ஆப்பையே கால் பண்ணியிருக்கீங்க ஓகேவா. தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஆப் டாட் யூஸ் ஓகேவா. தென் இந்த இடத்துக்கிட்ட உங்களோட BODY பாடி பாசர் URL என்கோடட் ட்ரூ அப்படின்னு இருக்கு. நம்ம URL என்கோடட் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் BODY PARSER பாடி பாசர் டாட் ஜேசன் ஓகேவா. ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஜேசன் டேட்டாவாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணிவிடும், அது ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். திரும்பி ரிட்டன் நம்ம ரெஸ்பான்ஸில் என்ன நம்ம அனுப்பிச்சாலும் அதை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிவிடும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் டியூட், இதோட வேலை ஜஸ்ட்டு 2 லைன் தான் ஓகேவா, முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்னென்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ணோம், என்னென்ன டிபெண்டன்சி கால் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நோடுமான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோமா, மாங்கோஸ் என்ன பண்ணோம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் எரர் செக் பண்ணுறதுக்கு, தென் அதுக்கப்புறம் ஸ்கீமா கிரியேட் பண்ண, அதுக்கப்புறம் மாடல் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணோமா. எக்ஸ்பிரஸ் ஒரு போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணோம். பாடி பாசர் ஸோ வந்திருக்க டேட்டாவை நம்ம பார்ஸ் பண்ண யூஸ் பண்ணோம். ஸோ நாளைக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகேவா. தென் வி கேன் ஸ்டார்ட் திஸ் அகெயின் ஓகே. ஒன் ஸ்டார்டட்னா டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ க்ரட்னு இருக்குது இல்லையா, இப்போ ப்ராடக்ட்னு நமக்கு என்ன இருக்குது, உள்ள டேட்டா இருக்குது. ஸோ லைக் வைஸ் இட்ஸ் ரியலி சிம்பிள். இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சிம்பிள் ஸ்கீமாக்கு நீங்கள் யூசர் ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறீங்க. சேம் அதே மாதிரி ஓகேவா. ஜஸ்ட்டு யூசர் ஸ்கீமா ஓகேவா. டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், நேம் இமெயில் பாஸ்வேர்டு அவ்வளோதான் ஓகேவா. யூசர் ஸ்கீமா ப்ராடக்ட் ஸ்கீமா ஓகேவா. மாடலில் அதே மாதிரி அடுத்தது ஓகேவா, கான்ஸ்ட் யூசர் ஓகேவா. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ஸ்கீமா யூசர் ஸ்கீமா 2 க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா. ஸ்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகே, இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகெயின் ரெஃப்ரெஷ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃபோல்டர் அண்ட் ப்ராடக்ட் ஃபோல்டர். ஒரு யூசர் லாகின் பண்ணால் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அட்மின் பேனலில் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அமேசானில் இன்றைக்கி வந்து ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ஒரு 100 ஐஃபோன் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்டாக் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸில் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இ-காமர்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இந்த ப்ராடக்ட் இ-காமர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு மூவி லான்ச் ஆயிருக்கு ஓகேவா, அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட போகிறாங்க அப்படின்னும் போது ஸோ அதில் போய்ட்டு என்ன மூவி, யார் எடுத்தா, என்ன டீட்டெயில்ஸ், எத்தனை சாங் இருக்குது, தென் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அது க்ளவுடில் அப்லோட் ஆகிடும் ஓகேவா. தென் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட்லாம் கற்றுப்பீங்க ஓகே, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது ஓகேவா. இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறதுன்னா சிம்பிள், டேரெக்டாகவே நீங்கள் ஆப் டாட் கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட்னு இந்த சர்வரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தது எதுக்காகனா ஒரு ப்ராடக்ட் தான் இல்லையா, அதனால் போஸ்ட்மேன் போயிடுங்க. போஸ்ட்மேனில் ஆல்ரெடி க்ரட்னு நமக்கு இருக்குது ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. தென் அதெல்லாம் எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இது எப்படி கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், தென் இந்த இடத்துக்கிட்ட எப்படி இந்த ஃபைல்ஸ்லாம் பண்ணுறதுன்றதை பாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம், பாஸ்ட் வீக்ஸே ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு டேரெக்டாக போஸ்ட் ஓகே. போஸ்ட்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், /API போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏபிஐன்னும் போது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்.
ஸோ இதான் உங்களோட பேக்எண்ட் யூஆர்எல் இல்லையா? இங்கே தான் பேக்எண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏபிஐ போஸ்ட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ சம் கோடை நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க, போஸ்ட்டுக்கான கோடை அடித்து வச்சுருக்கீங்க. அதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், ஃபோன் நம்பர் இது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? சென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள், இந்த இடத்துல ஒரு க்ரெட் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்கள். யூசர் ஸ்கீமா, இந்த இடத்துல யூசர் இருக்குது. யூசர் ஸ்கீமாவில் என்ன இருக்குது? நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? பட் இந்த இடத்துக்கிட்ட ஃபோன் நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வி டோன்ட் நீட் தட். இஃப் யூ வாண்ட்னா யூ கேன் ஆட், பட் எங்கே ஆட் பண்ணணும்னா யூ நீட் டு ஆட் இட் ஹியர். ஓகே? ஸோ இங்கே எப்படி பாஸ்வேர்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கமா போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கிட்ட ஃபோன் நம்பருன்ட்டு நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிங் யூ நீட் டு என்டர் NUMBR நம்பர். ஓகேவா? ரெக்வயர்ட் ட்ரூ கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஸோ யூசர் ஸ்கீமா அவ்வளோதான், சிம்பிள். ஓகே? இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் போஸ்ட். ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏபிஐ எழுதலைன்னா இட் ஒன்ட் ஒர்க் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏபிஐ எழுத போகிறீங்க. ஸோ ஆப் டாட் போஸ்ட், ஒரு யூசருக்கும் இதுக்கும், யூசர் ஸ்கீமாக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பாருங்கள், ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் போஸ்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுற ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? லோக்கலோஸ்ட் 5000ல் இல்லை 3000ல் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல, ஓகேவா, நாளைக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல்ல பர்டிகுலர் எண்ட் பாயிண்டில் இந்த சர்வர்ஸ் என்ன இருக்குது? போஸ்ட் வந்தால் அந்த டேட்டாவை டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறதுக்கான கூட நீங்கள் எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண சொல்ல டேரெக்டாக அது என்ன ஆகும்? சேவ் ஆகிடும். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். போஸ்ட். தென் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ASYNC அசிங்க். ஓகே? அசிங்க் அப்புறம் இந்த இடத்துல ஏரோ ஃபங்க்ஷனில் ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்லையா அதை? சரி, ஓகே. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நமக்கு ப்ராடக்ட் தேவையில்ல கண்டிப்பாக. ஓகேவா? ஏபிஐ போஸ்ட்னும் போது யூசர் தென் ப்ராடக்ட், நீங்கள் இதை ப்ராடக்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ரைஸ், நேம், குவான்டிட்டி. ஓகேவா? இது அப்படியே திரும்பியும் காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கிட்ட ஏபிஐ போஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ப்ராடக்ட் PRODUCT ப்ராடக்ட் போஸ்ட். இந்த இடத்துக்கிட்ட USER யூசர் போஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் யூசர் போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்பி இந்த மாதிரி டேரெக்டாக USER யூசர்னு க்ரியேட் பண்ணணும். ஓகே? யூசர்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேம் இங்கே என்ன பண்ணீங்க? நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் இல்லையா? தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? நியூ ப்ராடக்ட்னு கொடுக்கக்கூடாது, நியூ யூசர்னு கொடுக்கணும். ஓகேவா? டேரெக்டாக அந்த மாடலை கால் பண்ணுறீங்கம்மா, வேறு ஒன்றுமே கிடையாது. யூசரை க்ரியேட் பண்ணும்போது யூசர் மாடலை கால் பண்ணிக்கிறீங்க, ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ப்ராடக்ட் மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணுறது? இதை கன்சோல் லாக் பண்ணி இப்படி பண்ணால் என்ன நடக்கும்? இதை கன்சோல் பண்ணால் நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்ற யூனிக்யூ ஐடி கிரியேட் ஆகும் அப்படின்றத கன்சோல் பண்ணி லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தோம். அது பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஓகே? தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேம், என்டர் நேம், இமெயில், ஃபோன், பாஸ்வேர்ட். ஸோ அந்த ஏஐ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எடுத்து கொடுக்குது என்ன வேணும்ன்ட்டு. பட் எனக்கு எனக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் பை த டிஃபால்ட் எனக்கு இப்படிலாம் தேவையில்ல. நான் வந்து என்ன பண்ணிப்பேன்? அங்கேருந்தே நான் கொடுத்துப்பேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ ஃப்ரண்ட் எண்டில் அதுவே தான் இங்கே என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? ரெக்வஸ்ட் டாட் BODY டாட் ஓகே, அவ்வளோதான் டியூட். இப்போ கொடுத்துட்டீங்க. இதை சேவ் பண்ணுறதுக்கான கோடை எழுதணும். ஓகேவா? டபுளாக எழுதுறேன். இட்ஸ் ரியலி சிம்பிள் தான். ஸோ எப்படி சேவ் பண்ணிவிட்டு எப்படி ரிட்டன் ரெஸ்பான்ஸ் எது கொடுப்பீங்க? ஒரு யூசர் க்ரியேட் பண்ணாலோ ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணாலோ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, அடுத்த லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? ரெக்வஸ்ட் டாட் பாடியில் இருந்த வந்த எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? நீங்கள் லாக் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். லாக் வாட் யூசர். ஓகே? இந்த இடத்துக்கிட்ட யூசர் டாட் போஸ்ட்னு இருக்குது. கம்பல்சரி இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்டில் யூசர் டாட் போஸ்ட் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள். குட் நாட் சென்ட் ரெக்வஸ்ட். ஓகே? ப்ரோ லோக்கல் 5000
ஸோ இந்த இடத்துல பிஃபோர் தட் போஸ்ட் கெட் delete அப்டேட் ஓகேவா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு யூசரை போஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எண்டு பாயிண்ட், இங்கே என்ன எண்டு பாயிண்ட் இருக்குது, இங்கே என்ன டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவோட ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் இந்த எண்டு பாயிண்ட்டும் எக்ஸாக்டாக இங்கே சர்வரில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஏபிஐ கூட மேட்ச் ஆகுதா, இந்த ஸ்கீமா கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக டேட்டா வருதான்றது ரெக்வஸ்ட் டாட் பாடி கன்சோல் டாட் லாக் ரெக்வஸ்ட் டாட் பாடி போட்டு கன்சோல் பண்ணிக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்துச்சுன்னா இதை இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மாங்கோடிபியில் கிரியேட் ஆகுதா, யூசர் அதாவது ஸ்கீமா மூலயமா, யூசர் மாடல் மூலயமா, இல்லை ப்ராடக்ட் ஸ்கீமா மூலயமா, ப்ராடக்ட் மாடல் மூலயமா உங்களுக்கு கிரியேட் ஆகுதான்றதை நீங்கள் என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். தென் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கே நீங்கள் கொடுத்து வச்சுருக்க சர்வர் போர்ட் ஓகேவா, உங்களோட போர்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஓகேவா, இதெல்லாம் பக்காவாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா then you can post the user, so user created success. ஓகேவா, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கன்சோலில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. இது மட்டும் பத்தாது, ஏன்னா இந்த இடத்துல கன்சோல் மட்டும்தான் ஆகும். வெயிட் யூசர் இன்றைக்கி க்ரியேட் ஆன அந்த டேட்டா மாங்கோடிபியில் சேவ் ஆகணும். அதனால் சேவ் மெத்தட் மூலமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூசர் இஸ் அ மாடல், அகெயின் யூசர் இஸ் அ மாடல். இந்த மாடல் மூலமா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த டேட்டாவை நீங்கள் இந்த யூசர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை டேட்டா பேஸில் சேவ் பண்ணுவீங்க. ஓகேவா, சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டும். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் ஸ்கீமா யூஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் யூசர் ஸ்கீமா யூஸ் பண்ணீங்களோ யூசரை சேவ் பண்ண, அதே மாதிரி ப்ராடக்ட் ஸ்கீமா யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை சேவ் பண்ண முடியும். ஓகேவா, தென் இப்போ யூசர் எப்படி போஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி ப்ராடக்டை இந்த இடத்துக்கிட்ட நேம், ஸோ இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்டோட நேம். ஓகேவா, test1 test1. ஸோ உங்களோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் நம்பராக கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் நம்பராக கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு யூசரும் க்ரியேட் ஆகிருப்பாங்க. யூசர் வந்து test2 இருக்காங்க. ஓகேவா, சரி அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் மெத்தட் வர சொல்ல சிம்பிள். ஓகேவா, ஏதாவது தப்பாக என்டர் பண்ணியிருந்தால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அப்டேட் மெத்தட் இருக்கு இல்லையா, சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு யூசரையோ நம்ம போஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கெட் போஸ்ட் ஆன டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது, இட்ஸ் சிங்கிள் லைன் கோட். ஓகேவா, இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் ஸ்லாஷ் யூஎஸ்சிஆர் யூசர் ஸ்லாஷ் கெட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் சென்டுக்கு பதிலாக ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் யூஎஸ்சிஆர் யூசர் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெக்வஸ்ட் டாட் பாடியில் எதுவுமே வராது கெட்டுன்றது. ஓகேவா, ரெக்வஸ்ட் டாட் பேராம்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுவுமே வராது. ஸோ கெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டையர் டேட்டாவும் எனக்கு ரிட்டன் வரணும் கெட்டில். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் மாடல் வச்சுருப்பீங்க. இந்த இடத்துக்கிட்ட யூசர் மாடல் வச்சுருக்கீங்க. அந்த யூசர் மாடல்லேருந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கான கோடை நீங்கள் எழுதணும். ஸோ கெட் அப்படி தான் ஆரம்பிக்கும். இட்ஸ் ரியலி சிம்பிள். இங்கேயும் நீங்கள் அசிங்க் அவைட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா டேட்டா பேஸ்லேருந்து நிறைய டேட்டா வரலாம் இல்லையா, அதனால் ASYNC அசிங்க். இந்த இடத்துக்கிட்ட AWAIT எதுக்காக அவைட் பண்ணுறேன்னா, யூசர் டாட் ஃபைண்ட் இஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ் டு கெட் ஆல் த டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ் இந்த பர்டிகுலர் ஸ்கீமா. ஓகேவா, இப்போ இந்த யூசரில் என்ன இருக்கும், எல்லா டேட்டாவுமே எல்லா யூசர் எத்தனை யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டேட்டா இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரிட்டன் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு 200, JSON இஸ் ஈக்குவல் டு யூசர். ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் ப்ராடக்ட்டும். இப்போ இது வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட கெட்டுக்கு போகணும். கெட் ஆல் அப்படின்னு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல லோக்கலோஸ் 5000 ஐடி எதுவும் தேவைப்படாது இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, ஏன்னா யூனிக்குவாக நம்ம எதையும் கெட் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்சிஆர் யூசர் கெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ வெரிஃபை பண்ண வேண்டியது என்னது, இந்த போர்ட்டில் ரன் ஆகுதா. தென் யூசர் கெட்னு நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஏபிஐ இருக்கா, யூசர் கெட்டுன்னு நமக்கு என்னது ஏபிஐ இருக்காது, இருக்குது இங்கே இந்த இடத்துக்கிட்ட. தென் டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங், அந்த போர்ட் 3000 வருது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட போர்ட் இஸ் 5000. ஓகே, தென் இப்போ பாருங்கள் சேஞ்சஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடுது நோட்மானால். ஓகேவா, இப்போ கெட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் முடிஞ்சுது. தென் இதுக்கப்புறம் கெட் ஆல் இல்லையா, சென்டுன்னு கொடுக்க சொல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா கெட் ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்களா டேட்டா கெட் ஆகிருக்கா, ஒரு டேட்டா தான் இருக்குது, அதனால் ஒரு டேட்டா கெட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு
டெஸ்ட்டு 3, இந்த இடத்துக்கிட்டையும் டெஸ்ட்டு 3. ஓகேவா, டெஸ்ட்டு 3. பாஸ்வேர்டு வேணால் அதுவே இருந்துட்டு போட்டோம். நான் சென்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல எனக்கு மல்டிபிள் டேட்டா இருக்கும். இப்போ நான் கெட் ஆல் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு என்ன இருக்க போகுது, 2 அரே ஆஃப் டேட்டா எனக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, ஒரு இண்டெக்ஸில் ஒன்று, இன்னொரு இண்டெக்ஸில் இன்னொரு டேட்டா. ஓகேவா, இதை எடுத்து நம்ம ஈஸியாக மேப் பண்ணிட முடியும் இல்லையா, கார்ட்ஸ்லேயோ டேபிள்ஸ்லேயும். சிம்பிள். ஸோ இது எப்படி நம்ம போஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத. இந்த இடத்துல கெட் யூசர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கெட் ப்ராடக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் PRODUCT ஜஸ்ட் எண்டு பாயிண்ட்டை மட்டும் மாற்ற போகிறீங்க. இந்த இடத்துல யூசருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட்ஸ் மாடலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சர்ச் பண்ண போகிறீங்க. சர்ச் பண்ணி அங்கே இருக்க என்டர் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்டையும் ப்ராடக்ட் பதிலாக PRODUCT இது நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை, பட் கரெக்டாக நீங்கள் மாற்றினா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் தட் ஸ்டோரிங் ஆல் த ப்ராடக்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஏற்கனவே சிங்கிள் ப்ராடக்ட் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ கெட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. க்ரெட் ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கெட் ஆல் வந்துடுங்க. இந்த இடத்துக்கிட்ட யூசர் கெட்டுன்னு இருக்குது, PRODUCT ப்ராடக்ட் கெட் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா, ப்ராடக்ட் கெட்டுன்னு ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கா, 5000 ரன் ஆகுதான்ட்டு. ஓகேவா, தென் ப்ராடக்ட் கெட்டுன்ட்டு ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட, தென் 5000 ரன் ஆகிட்டு இருக்கு. ரிட்டன் வந்து ப்ராடக்ட்டை கொடுக்குது நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தா. ஓகேவா, கெட் ஆல் இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட். ஓகே, ஸோ சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் ப்ராடக்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட் வரும். ஓகேவா, ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு 1, டெஸ்ட்டு 2 இந்த இடத்துக்கிட்ட 1000க்கு பதிலாக 3000. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 10. ஓகேவா, சென்டுன்னு கொடுக்க போகிறீங்க. தென் உங்களுக்கு ப்ராடக்ட் க்ரியேட்டட்னு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, தென் இதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. இதை கெட் ஆலில் இந்த இடத்துல ப்ராடக்ட் கெட்டுன்னு இருக்குது. ஓகேவா, சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரே ஆஃப் டேட்டா கெட்டில் கிடச்சிருக்கும். ஓகேவா, இட்ஸ் ரியலி சிம்பிள். ஸோ க்ளோஸ் திஸ் திங், போஸ்ட் அண்ட் சென்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த இடத்துல கெட் எப்படி இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு யூசருக்கான கெட்டு, இது வந்து ஒரு ப்ராடக்டான கெட்டு, இது வந்து ஒரு யூசருக்கான போஸ்ட்டு, இது வந்து ஒரு ப்ராடக்டான போஸ்ட்டு. ஓகேவா, அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அப்டேட் அண்ட் டெலீட். ஓகேவா, இந்த ப்ராடக்டை எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது அங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காப்புல அப்படின்னா, ஸோ என்டர் டெலிட்டுக்கான கோடுமே நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்து கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏஐ வச்சு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வேகமாக க்ரியேட் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப் டாட் புட் புட். ஓகேவா, கண்டிப்பாக புட். தென் இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் ஸ்லாஷ் புட்டுன்னு இருக்க போகுது. ஓகே, தென் கண்டிப்பாக அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. தென் அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம என்ன கோடு எழுத போகிறோம், ஒரு ப்ராடக்டை நம்ம அப்டேட் பண்ணணும்னா என்னென்ன தேவை, எந்த ப்ராடக்டை அப்டேட் பண்ண போகிறோன்ற அந்த யூனிக்யூ ஐடியும், என்ன டேட்டாவை அப்டேட் பண்ணுறன்ற அந்த டேட்டாவும் தேவை. ஓகேவா, ஸோ இட்ஸ் ரியலி சிம்பிள். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு டேப் தான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட் ஒன் ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் நேம், ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ப்ரைஸ், ப்ராடக்ட் டாட் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் குவான்டிட்டி. நான் ஃபைண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் மெத்தட் மூலயமாவும் பண்ணலாம் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபைண்ட் ஒன் மெத்தட் மூலயமாவும் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ன்ற இடத்துல என்னமா இருக்கும், இப்போ கெஸ் பண்ண முடியுதா, த என்டையர் ப்ராடக்ட் டேட்டா. அதில் இருக்க ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, எக்ஸாக்டாக ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறத நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க சொல்ல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு பர்சனோட நேமை ஈஸியாக அப்டேட் பண்ணலாம் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் டாட் ப்ரைஸில் ப்ரீவியஸ் ப்ரைஸும் ரெக்வஸ்ட் டாட் பாடியில் வந்த புது ப்ரைஸும் எனக்கு இருக்கும். ஓகேவா, இதை நான் இதுக்கு ஈக்குவேட் பண்ணுறது மூலயமா ப்ரீவியஸ் ப்ரைஸ் எனக்கு புது ப்ரைஸாக மாறும். தென் அந்த ப்ராடக்ட் எனக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா, தட்ஸ் இட், இட்ஸ் கூல். இதுதான் ப்ராடக்டோட அப்டேட். ஓகே, ஒரு ப்ராடக்ட் அப்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் புட் இல்லையா, தென் கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட என்ன டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிடணும். இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் புட் இல்லையா. ஸோ எண்டு பாயிண்ட் கம்பல்சரி எண்டு பாயிண்ட்டை கரெக்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பாடியில் என்ன டேட்டா. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட NAME நேம், தென் அதுக்கப்புறம் நேம் கடத்து என்னது என்ன இருந்தது இந்த இடத்துக்கிட்ட
இருக்கீங்களா டியூட் சொல்லுங்கள். ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட குவான்டிட்டி, இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ். ஸோ இட்ஸ் அ நம்பர், அதனால் 100 rupees. குவான்டிட்டி இட்ஸ் அ 10. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நேமுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நேமுன்னு இந்த ப்ராடக்டோட நேம். நீங்கள் நேம் அப்டேட் பண்ணுறதா நேம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டு டெஸ்ட் 2ன்னு இருக்குது. ஓகேவா? நான் டெஸ்ட் 1ஓட ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஐடி கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட _ID. மாங்கோடிபியில் எப்பயுமே _ID தான் இருக்கும். ஓகேவா? நார்மல் MySQLலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐடினே இருக்கும். நீங்கள் இந்த ஐடி இங்கே கொடுத்துக்கிறீங்க, அதையும் ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அது நம்பர் கலந்து வரும், அதனால். ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஐடி, நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி. ஓகேவா? கூல். இப்போ இந்த ஐடியை வச்சு இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சர்வரில் பாருங்கள், இந்த இடத்துல ப்ராடக்ட் ஸ்கீமாவில் நேம், ப்ரைஸ், குவான்டிட்டின்னு இருக்குது. சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லி போர்ட்டில் ரன் ஆகிருக்கு. தென் இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் புட் அப்படின்றது எண்டு பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் ப்ராடக்ட் புட்டுன்ற அந்த எண்டு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம டேட்டா கொடுக்குறோம், _IDன்னு கொடுக்குறோம். இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்டேட் பண்ண போகிறோம். request.body.name நம்ம நேமை வச்சு பண்ணலை, request.body._ID ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போமா? இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்ட் 1 இருக்குது. டெஸ்ட் அப்டேட்டட் 1 2 3. ஸோ ப்ரைஸ் வந்து 100னோ குவான்டிட்டி வந்து 10னோ அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போமா? ஜஸ்ட் சென்ட். could not read, cannot set the property of null reading price. ஓகே, ஸோ ப்ரைஸ்னு ஒரு டேட்டா வரலை. ஓகேவா? குவான்டிட்டின்னு ஒரு டேட்டா வரலை. என்ன பண்ணியிருப்போம்? ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ். ஓகே, இந்த இடத்துல நேமுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நேம் கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துக்கிட்ட _ID. ஓகேவா? _ID, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம், அதனால். ஓகேவா? இல்லைனா அந்த மாதிரி ஒரு டேட்டாவே இருக்காது, அதனால் ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ்ன்றது உங்கள் இல்லவே இல்லைன்ட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, ஜஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் அப்டேட்டட். ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு? ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி மட்டும் அப்டேட் ஆகிருக்கு, நேம் அப்டேட் ஆகலை. ஏன் அப்டேட் ஆகலைன்னா இந்த இடத்துக்கு நேமை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை இல்லையா? ப்ராடக்ட் NAME நேம் இஸ் ஈக்குவல் டு request.body.name நேம். ஓகேவா? ஸோ எதை அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இதை ஃபைண்ட் ஒன் மெத்தட் மூலயமாவும் பண்ணலாம், இல்லை ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் மெத்தட் மூலயமாவும் பண்ணலாம். அது சொல்லி தருந்தேன் லாஸ்ட் கிளாஸில் இல்லையா? தென் இந்த இடத்துல பாருங்கள், அகெயின் சென்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் அப்டேட்டட். அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நேம் அப்டேட்டட். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி அப்டேட் பண்ணமோ சேம் அதே தான் சர்வருக்கும். ஸோ எல்லா சர்வருக்குமே யூசர் அப்டேட், பேமெண்ட் அப்டேட் எல்லாத்துக்குமே சேம் எப்படி தான். ஓகேவா? ஒரு அப்டேட் நடக்குது. ஸோ டெலிட் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்கும்? ஆப் டாட் DELETE டெலிட். ஒரு ப்ராடக்டை டெலிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பெருசாக எதுவும் கோட் அடிக்க தேவையில்ல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு ஐடி மட்டுமே போதுமானது. ஓகேவா? ஒரே ஒரு ஐடியை வச்சு ஈஸியாக டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. சிம்பிள். ஒரு ப்ராடக்டோட ஐடியை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாடியில் சென்ட் பண்ணுறீங்க ஐடின்றத. அந்த ஐடியை வச்சு request.body.ல அந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஃபைண்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் டாட் ரிமூவ் மெத்தட். ஓகேவா? ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தட் டைரக்ட்லி டெலிட் தட் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஃபைண்ட் பண்ணி ஃபைண்ட் ஒன் மெத்தட் மூலயமா நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை ரிமூவ் மெத்தட் மூலயமாவும் ரிமூவ் பண்ணலாம். எப்படி சேவ் மெத்தட் இருக்கோ அதே மாதிரி ரிமூவ் மெத்தட். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராடக்ட் டெலிட்டட் வேலை செய்தான்னு பார்ப்போமா? அதுக்கு நமக்கு என்ன தேவை? request.body.ல ஐடி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெலிட்டில் இந்த இடத்துக்கு நமக்கு தேவையில்ல. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு எண்டு பாயிண்ட் என்ன இருக்குது? ப்ராடக்ட் டெலிட்ன்றது தான் நம்மளோட எண்டு பாயிண்ட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் டெலிட்ன்றது தான் எண்டு பாயிண்ட். ஸோ எண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாடியில் நீங்கள் என்ன டேட்டா சென்ட் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட _ID. ஸோ இந்த _IDயில் தான் நமக்கு என்ன இருக்க போகுது? இந்த MongoDB ஐடி இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டெலிட் த ப்ராடக்ட் 1. ஓகே, இந்த ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன். ஸோ மெத்தட் டெலிட்டு, ப்ராடக்ட் ஐடின்றது எண்டு பாயிண்ட்டு, _IDன்றத பாடியில் ரா டேட்டா சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் இந்த இடத்துல எண்டு பாயிண்ட்டில்
ரெக்வஸ்ட் டாட் பாடியில் நான் என்ன பண்ணுறேன், ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியை வச்சு ஃபைன் பண்ணி நான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, எதை நம்ம டெலீட் பண்ண போகிறோமோ இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டேட்டா. இப்போ அந்த ப்ராடக்ட்டையே நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் மெத்தட் மூலமா ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒன்ஸ் ரிமூவ்னா ரிட்டன் ப்ராடக்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? நான் ஜஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். இட்ஸ் ஷோயிங் ப்ராடக்ட் ரிமூவ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் முதல்ல வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இல்லைனா இட் த்ரோஸ் சம் எரர். ஓகே, ஸோ டெலிட் மெத்தட் தான் இந்த இடத்துல, டெலிட் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ஐடி. ஓகேவா? ரெக்வஸ்ட் டாட் பாடியை கன்சோல் பண்ணிக்கலாம். LOG லாக். எரர் வந்துன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சோல் பண்ணி பார்க்கணும் ஒன்று ஒன்றா வருதான்ட்டு. ரெக்வஸ்ட் டாட் BODY பாடியில் ஐடி வருதா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ டெலிட்டில் சென்டுன்னு கொடுக்குறேன். Ctrl+C. பார்த்தீங்களா? பாடியில் பர்ஃபெக்டாக எனக்கு ஐடி வருது. ஓகேவா? ஒன்ஸ் இந்த ஐடி வந்துருச்சு அப்படின்னும் போது எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+X இதை கட் பண்ணி கீழே போட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்டை நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் பண்ணுறேன். ஒன்ஸ் கன்சோல் பண்ணனா ஸோ எனக்கு என்ன ஆகும், இப்போ அந்த மாதிரி ஐடியை ஃபைன் பண்ணி அந்த ப்ராடக்டை எனக்கு கன்சோல் பண்ணும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடி பாருங்கள், F15 அந்த ப்ராடக்டே எனக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராடக்ட் டாட் ரிமூவ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். மேபி ப்ராடக்ட் டாட் ரிமூவ் வந்து அப்டேட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெத்தடை. ஸோ வி நீட் டு யூஸ் ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட். அந்த மாதிரி இல்லைனா அவைட் ப்ராடக்ட் டாட் ரிமூவ். ஓகேவா? சரி, ஓகே, வி கேன் யூஸ் த ஃபைண்ட் பை ஐடி அண்ட் ரிமூவ். FIND by ஃபைண்ட் பை என்ன வரலை, Ctrl+X ஸ்னிப்பட் எடுத்து கொடுக்கல நமக்கு. ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு பேராமீட்டரை டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம். இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டோமா, டேரெக்டாக நீங்கள் அந்த ஐடியே கொடுத்துடலாம். வந்திருக்க ஐடியே அதுவே போதுமானது. ஓகே, ரெக்வஸ்ட் டாட் பாடியில் ஏன்னா நீங்கள் ஐடியை வச்சு பண்ணுறீங்க இல்லையா, அதனால் தென் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்டை சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், இதுவும் ஒரு ஐடியா. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ப்ராடக்டை சென்ட் பண்ண தேவையில்ல, அதனால் அவைட் எடுத்துடலாம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். டெலிட்டுக்கு ரொம்ப கோடு சின்னதுமா. ஓகேவா? ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட், அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஐடி பர்ஃபெக்டாக வருது, நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சென்டுன்னு கொடுக்கலாம். ப்ராடக்ட் டெலிட்டட், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் டெலிட்டட். ஓகேவா? லைக்வைஸ் ஃபார் த என்னது யூசர். ஒரு யூசருக்கு நீங்கள் இதை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது காப்பி திஸ் திங் தென் பேஸ்ட் இட் ஹியர். இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட் யூசர், இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஐடி நீங்கள் யூசர் ஐடியை சென்ட் பண்ணணும். ஓகேவா? அதே டெலிட் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த வாட்டி, இந்த இடத்துல ப்ராடக்ட் பதிலாக யூசர்ன்ட்டு என்ன பண்ணுறேன், நான் மாற்றுறேன். யூசர் டெலிட் அப்படின்ற ஒரு ஏபிஐ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துக்கிட்ட க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் யூசர் டெலிட்டட்னு வரும், ஃபைண்ட் பை ஐடின்னு வரும். அவ்வளோதான், எவ்ரி திங் இஸ் பக்கா. தென் இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடி, அதாவது பழைய ப்ராடக்ட் ஐடி இல்லையா, யூசர் ஐடியை கொடுத்துட்டு நான் சென்டுன்னு கொடுத்தேன்னா யூசர் டெலிட்டட்னு வருது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா தட் யூசர் வில் பி டெலிட்டட். இட்ஸ் ரியலி சிம்பிள். நீங்கள் ஒரு ஏபிஐ அடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சிமிலராக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தடுத்து ஏபிஐ அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் பை ஐடி, பர்டிகுலராக ஒரு ஐடியை ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் ஃபைண்ட் பை ஐடி, இல்லை ஃபைண்ட் ஒன், ஒரே ஒரு டேட்டா ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபைண்ட். ஓகேவா? இந்த இஸ் த மோஸ்ட் காமனாக நீங்கள் இதான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, போக போக நம்ம அதெல்லாம் படிக்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஒரு ப்ராடக்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கான கோட், ஒரு யூசரை டெலீட் பண்ணுறதுக்கான கோட், ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான கோட், அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கான கோட். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட யூசர் அப்டேட்க்கு நம்ம கோட் அடிக்கலையா, சரி ஓகே, யூசர் புட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட யூசர் புட்னும் போது ஃபைண்ட் ஒன், இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட்டில் போய்ட்டு ஃபைண்ட் பண்ணுறத விட இந்த இடத்துக்கிட்ட யூசரில் போய்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி ப்ராடக்ட்டில் நேம், ப்ரைஸ், தென் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக USCR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூசர் டாட் பாடி டாட் நேம், நேமில் நீங்கள் ப்ராடக்ட்க்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, யூசருக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட்,
ஃபோன் நம்பர் இல்லையா, இவ்வளோ தான் இருக்க போகுது. அந்த இடத்துல ஆல்ரெடி நேம் இருக்குது, அதனால் அடுத்ததான் இமெயில் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இமெயில். தென் இந்த இடத்துக்கிட்ட குவான்டிட்டி இருக்குது, கண்ட்ரோல் டி. இன்ஸ்டெட் ஆஃப் குவான்டிட்டி யூ டு பேஸ்ட் த பாஸ்வேர்ட், தென் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அடுத்தது ஃபோன் நம்பர் இல்லையா, கண்ட்ரோல் டி. இந்த இடத்துக்கிட்ட ஃபோன் நம்பர், அவ்வளோதாம்மா. இட்ஸ் ரியலி சிம்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே ப்ராடக்ட் அப்டேட் பதிலாக யூஎஸ்சிஆர் அப்டேட்டட். ஓகேவா, ஒரு யூசரை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டெஸ்ட் யூசர் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு புட் அப்படின்றத இந்த இடத்துல யூசர் யூஎஸ்சிஆர். ஓகேவா, யூசர்னு கொடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓகேவா, அந்த யூசரோட ஐடியை போட்டுக்கோங்க. யூசரோட நேம் டெஸ்ட் அப்டேட்டட் 1 2 3. இந்த இடத்துல டெஸ்ட் 2 இருக்குது. ஓகேவா, நேம் உங்களோட யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் ஆஸ் தமிழ், TAMIL தமிழ். ஓகே, TAMIL தமிழ். தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரைஸ்லாம் இது வந்து ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை கரெக்டாக கொடுக்கணும். அங்கே என்ன ஸ்கீமாவில் என்ன கொடுத்துருக்கீங்களோ, இமெயில்னா இமெயில், பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், நீங்கள் எது கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அது உங்களுக்கு ரெக்வயர்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுத்தே ஆகணும். அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரிங்கில் இருக்க சொல்ல அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ பாஸ்வேர்ட்னும் போது இட்ஸ் அ நம்பர், இமெயில்ன்ற போது கண்டிப்பாக இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா, நம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்கள், ஸோ TAMIL தமிழ் @gmail.com. நீங்கள் அடுத்து வேலிடேஷன்லாம் ஆட் பண்ணிங்களா, ஓடிபிலாம் கூட வர வைக்கலாம். ஓகேவா, அந்த இமெயிலுக்கு அதை என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆகும், ஐடி கிரியேட் ஆகும். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் நம்பர், ஃபோன் இஸ் நம்பர், இமெயில் இஸ் நார்மல் ஸ்ட்ரிங், நேம் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஐடி இந்த வந்து பார்த்தீங்கன்னா 129 அந்த ஐடியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். சர்வரில் போயிட்டு யூசர் புட் அப்படின்றத பார்த்துக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் புட் அப்படின்றத இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் நேம், யூசர் இமெயில், யூசர் பாஸ்வேர்ட், யூசர் ஃபோன், ரெக்வஸ்ட் டாட் பாடியில் நமக்கு இந்த டேட்டாலாம் வந்துடுது. யூசர் டாட் சேவ், யூசர் அப்டேட்டட். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் செக் யூசர் அப்டேட்டட். ஸோ ரெஃப்ரெஷ் தமிழ் @gmail.com. ஸோ பாஸ்வேர்ட் இஸ் 10, தென் phone number is 1 2 3 4 5 6. It's updated, right? That's it dude, really that's it. ரெண்டு ஸ்கீமா கிரியேட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ லைன்ஸ் ஆஃப் கோட்னும் போது ஜஸ்ட்டு 131 லைன்ஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 42 மினிட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை அடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களாக அடிக்கும் போது இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அடிக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ 30 மினிட்ஸில் கூட பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ராடக்டை கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட்கான கோடு, ஒரு யூசரை கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட்கான கோடு, பேக் அண்ட் கோடு. ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பாருங்கள். ஒரு சர்வருக்கான கோடு, ஒரு டேட்டா பேஸ் இன்டகிரேஷனுக்கான கோடு, ஸோ ஒரு ஸ்கீமாக்கான கோடு. இந்த இடத்துக்கிட்ட ஸ்கீமான்னும் போது அது வந்து யூசர் ஸ்கீமாவாக இருக்கலாம், ப்ராடக்ட் ஸ்கீமாவாக இருக்கலாம், பேமெண்ட் ஸ்கீமாவாக இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீமாவாக இருக்கலாம், வாட் எவர் த ஸ்கீமா யூ வாண்ட். ஓகே, மாடல், ஸோ அது ப்ராடக்ட் மாடலாக இருக்கலாம், யூசர் மாடலாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்கீமாக இருந்தால் அதுக்கு மாடல் இருக்கும். ஏன்னா அந்த மாடலை வச்சு தான் நம்ம கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட்டே பண்ண முடியும். அடுத்தது கெட், ஒரு யூசரை கெட் பண்ணுறதுக்கான கோட், ஒரு ப்ராடக்ட்டை கெட் பண்ணுறதுக்கான கோட். சிமிலராக இருக்கும் கோட். ஒரு யூசரை போஸ்ட் பண்ணுறதுக்கான கோட், ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான கோட். என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது ஸ்கீமாவை பொறுத்து அந்த டேட்டா மட்டும்தான் வேரி ஆகும், வேறு எதுவுமே வேரி ஆகாது. ஓகேவா, ஸோ அதர்ஸ் ஆர் சேம். ஸோ புட், ஒரு யூசரை புட் பண்ணுறதுக்கான கோட், தென் ஒரு ப்ராடக்டை அப்டேட் பண்ணுறதுக்கான கோட். ஓகேவா, தென் டெலிட், ஒரு ப்ராடக்டை டெலிட் பண்ணுறதுக்கான கோட், ஒரு யூசரை டெலிட் பண்ணுறதுக்கான கோட். ஓகேவா, ஸோ புட் அண்ட் டெலிட் இட்ஸ் ரியலி ஈஸி தான். ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸாக நிறைய பேர் நினைப்பாங்க, பட் ரியலி ஈஸி ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னும் போது. ஜஸ்ட் ஒரு 130 லைன் ஆஃப் கோடில் 2 ஸ்கீமா கிரியேட் பண்ணி, 2 மாடல் கிரியேட் பண்ணி, ஒரு யூசரை தென் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் 45 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா, லிட்டரலி யூ பீப்புள் கேன் கிரியேட். ஸோ இந்த URL, ஓகேவா, நம்ம இங்கே வச்சுருந்தோம் இல்லையா இந்த போஸ்ட்மேனில், இந்த இடத்துக்கிட்ட இந்த URL நீங்கள் நம்ம வச்சுருந்த ஸ்லாஷ் அந்த எண்டு பாயிண்டில் வந்து ப்ராடக்ட் கெட், ப்ராடக்ட் போஸ்ட், ப்ராடக்ட் புட், ப்ராடக்ட் டெலிட், யூசர் கெட், யூசர் போஸ்ட், யூசர் புட், யூசர் டெலிட். இந்த URL தான் உங்களோட சர்வர். ஓகேவா, ஸோ இந்த URL-ல நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்டில் என்ன பண்ணுங்கள், API கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெட், போஸ்ட், புட், டெலிட் பண்ண சொல்ல அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட் எண்டி பேக் எண்டி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் அடுத்த கிளாஸ். ஸோ அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ணாமல் வாங்க, அப்போ தான் உங்களோட என்ன பண்ண முடியும், ஒரு ஃப்ரண்ட் எண்டை பேக் எண்ட் கூட இன்டகிரேட் பண்ணி இதே சேம் ஆப்ரேஷனில் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்மேன் வச்சு பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஓகேவா, ஸோ அடுத்த கிளாஸில் இதோட ஒரு பெட்டரான ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன், பெட்டரான ஒரு எக்ஸாம்பிளோட.
தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் பின் பண்ணலாம். ஹாப்பி லேர்னிங்.